ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாதி சிநேகம் அது நித்தியமான அன்பு, நிலையான அன்பு, மாறாத அன்பு, குறையாத அன்பு, அது பேரன்பு. இந்த அநாதி சிநேகத்தினாலே நம்மை நேசித்து அவருடைய காருண்யத்தினாலே கர்த்தர் நம்மை இழுத்து கொள்ளுகிற தேவன். அன்பான இரக்கத்தினாலே, உருக்கமான இரக்கத்தினாலே நம்மை சேர்த்து அரவணைத்து கொள்ளுகிற தேவன். ஓசியாவின் புஸ்தகத்தில் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை கட்டி இழுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாவ அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை அவர் விடுவித்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்வதற்காக தம்முடைய அன்பின் கயிறுகளாலே நம்மை கட்டி அரவணைத்து கொள்ளுகிற தேவன். ஒரு பெண் தான் பால் கொடுக்கிற தன்னுடைய பிள்ளையை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாய் நம்மை மறந்தாலும், தகப்பன் நம்மை கைவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் ஒருவர் உண்டு. தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் அவர். அவருடைய அன்பிற்கு அளவில்லை. அவரை போல இந்த உலகத்திலே நம்மை நேசிக்க யாரும் இல்லை. இந்த தெய்வீக அன்பு நம்மை நரக அக்கினியிலிருந்து, தண்டனையிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த இந்த அநாதி சிநேகம், இந்த நித்திய அன்புக்காக நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் தேவன் நம்மை அழைக்கிற இந்த அழைப்புக்கு செவி சாய்க்காதபடி அவரை விட்டு தூரம் போகிறவர்களாக காணப்படுகிறோம். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டு நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்திடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாக இருக்கிற இந்த ஜனத்தினிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நலமல்லாத பொல்லாத வழிகளிலே நாம் செல்லும்போது கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய பாதையிலே நடக்கும்படி நம்மை கூப்பிட்டும் நாம் கேளாதபடி இருக்கிறோம். நமக்காக தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிற தேவன். ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையை கூப்பிட்டு அழைப்பது போல தம்முடைய கரத்தை கர்த்தர் நீட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பின் கரம் நமக்காக நீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே, நித்திய அன்பினாலே எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவரே, பரலோகத்திலே எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டு இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் உதாசீனம் பண்ணாதபடி உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி சாய்த்து உம்முடைய கரத்தை நோக்கி ஓடி வரவும், இந்த அநாதி அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாகவும், இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த இலவசமான ரட்சிப்பையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் பெற்று பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.